Dear students, இன்னைக்கு நம்ம யூனிட் 3 அதில் இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட். இதில் வந்து நம்ம பேஜ் 126லேருந்து பேஜ் 150 வரைக்கும் பார்க்க போகிறோம். டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3.1லேருந்து 3.6. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு? பேஜ் 127ல உங்களுக்கு இருக்கு. நான் புக்ல காட்டுறேன் பாருங்க. The first element is, இது பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட். மேக்னெட்டிக் டெக்ளினேஷன், அதோட சிம்பிள் டி. மேக்னெட்டிக் டிப்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளா இன்க்ளினேஷன், மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் சொல்லலாம். தேர்டு, the horizontal component of Earth's magnetic field. அடுத்த question, define declination or magnetic declination. ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது பேஜ் 128ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. பாருங்க, it is given here. The angle between பாருங்க, இங்க இருக்க ஆன்சர் உங்களுக்கு. The angle between magnetic meridian at a point and geographic meridian is called the magnetic declination. 2 மார்க் கொஸ்டின்ல நீங்க இந்த டெஃபினிஷனை எழுதினா போதும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் ஆர் டிப். டிப்னு சொல்லுவாங்க, அதோட டெஃபினிஷன் அகைன் 128 பேஜ்ல உங்களுக்கு இருக்கும். இது ஒரு பாருங்க, இதான் ஆன்சர். தி ஆங்கிள் சப்டெண்டட். சப்டெண்டட் அப்படின்னா ஆங்கிள் மேட் பை த எர்த்ஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B vector with the horizontal direction in the magnetic meridian is called dip or magnetic inclination. இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இதை எழுதினா போறோம். டயக்ராம் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. இந்த ஹரிசான்டல் சொன்னோம் பாத்தீங்களா, இதுதான் அந்த ஹரிசான்டல். இதுதான் அந்த மேக்னெட்டிக் நீடலோட ஓரியன்டேஷன். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து டிப்னு சொல்றாங்க, இல்லைன்னா மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க இந்த டெஃபினேஷனை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். அடுத்தது, இது ஒரு ப்ராப்ளம். 2 மார்க் கொஸ்டின்ல இது கேட்கலாம். தி ஹரிசான்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹரிசான்டல் காம்பனன்ட் நம்ம BH அப்படின்னு எழுதுவோம். இதோட வேல்யூ ரெஸ்பெக்டிவ்லினா என்னென்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கோம் அப்படியே எழுதிக்கணும். G அப்படின்னா காஸ், அது ஒரு யூனிட், மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட். அடுத்த டேட்டா பாருங்க, வெர்டிகல் காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க 0.26 கவுஸ். கால்குலேட் தி ஆங்கிள் ஆஃப் டிப்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் 128ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் அது. இங்க இருக்கு பாருங்க. இதில் வந்து ஃபார்முலா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, இதுதான் ஃபார்முலா. tan I is equal to, எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா எழுதிட்டு அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதுறதா நீங்கள் எழுதணும். சொல்யூஷன் இதுதான். tan I is equal to, ஐன்றது தான் உங்களுக்கு டிப், BV divided by BH. ஸோ இதுதான் ஃபார்முலாவை எழுதுறதுங்கிறது. எழுதிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.26 divided by 0.15. இப்போ இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். (0.26) divided by 0.15.
ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 1.732 கிட்டத்தட்ட 33 வருது, 732 அப்ராக்சிமேட்லி நம்ம வச்சுக்கலாம் அது. ஸோ புக்கில் கூட பார்த்தீங்கன்னா அதை 1.732ன்னு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.733 வருது. நியரஸ்ட் நம்பர் வந்து 1.732 நம்ம எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இது நீங்கள் வந்து லாக் மெத்தடில் தான் நீங்கள் போட முடியும் எக்ஸாமில், கேல்குலேட்டர் நாட் அலவுடு. ஸோ டேன் எந்த வேல்யூக்கு ஆங்கிளுக்கு உங்களுக்கு 1.732 அதாவது √3 வரும். tan 60 அப்போ I is equal to 60 டிகிரி அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் பாருங்க ஆன்சர்ல 60 டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா ஹரிசாண்டலும் இங்க டயக்ராம் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், வெர்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன்ல வெர்டிகலா இருக்கு. இந்த ரெண்டுனுடைய ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேரலோகிராம் வரைஞ்சுக்கணும். அதனுடைய டயகனல் தான் உங்களுக்கு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நீங்க பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதை b² is equal to bh² plus bv² வரும். இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு கூட ரூட் கண்டுபிடிக்கலாம், இல்லை டைரக்டா b வந்து என்னது ரூட் ஆஃப் bh² plus bv² வரும். இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். b is equal to root of bh ஓட ஸ்கொயர் என்னது 0.15 ஸ்கொயர் பிளஸ் 0.26 ஸ்கொயர். இப்போ நம்ம இங்க போட்டு பார்ப்போம். அதை 0.15 உடைய ஸ்கொயர் 0.0225 equal to root of 0.0225 plus 0.26 squared 0.0676 0.0676 இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். plus 0.0225 equal to 0.0901 வருது. So this is equal to root of 0.0901 approximate root of 0.09. இது எதோட ஸ்கொயர், இந்த வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் வந்து எதோட ஸ்கொயர்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 0.3 ஓட ஸ்கொயர், அதுதான் உங்களுக்கு 0.09 வரும். இந்த வேல்யூவை நம்ம யூனிட் வந்து கவுஸ்ன்னு எழுதினோம். ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சர் எழுதும்போது ரெண்டையும் தனியாக எடுத்து எழுதினோம். அடுத்து பியோட வேல்யூ வந்து 0.3 கவுஸ்ன்னு எழுதணும். இது வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டதுனால 2 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா 3 மார்க்ல கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கொஞ்சம் கால்குலேஷன் நிறைய இருக்கு. அடுத்த கொஸ்டின் பேஜ் 130ல இருக்கு பாருங்க. டிஃபைன் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிவ் இட்ஸ் ஃபார்முலான்னு கேட்கலாம், இல்ல கிவ் இட்ஸ் யூனிட்னு கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். ஸோ பேஜ் 130 மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இங்க இருக்கு பாருங்க டெஃபினேஷன். இதுதான் நீங்க எழுதணும். இதுக்கு நீங்க ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதை வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். Pm vector is equal to Qm into D. இந்த D வந்து அதனுடைய டோட்டல் லெங்த் 2L கூட நம்ம எழுதலாம். ஸோ முதல்ல இந்த ஃபார்முலாவை நான் இங்கே எழுதிக்கிறேன். Pm vector is equal to Qm into 2L. இதில் வந்து L தான் உங்களுக்கு வெக்டர், அதனால 2L வெக்டர்னு எழுதலாம், அல்லது Dன்னு போட்டிங்கன்னா D வெக்டர்னு எழுதலாம். ஸோ இப்போ இதில் QM அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த். 2Lங்கிறது வந்து லெங்த் ஆஃப் த மேக்னெட். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இன்டு வரதுனால, ப்ராடக்ட் வரதுனால உங்களுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னா ப்ராடக்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினேஷன் ஈஸியாக இருக்கும் பாருங்க. இப்போ நான் காட்டுறேன்.
the magnetic dipole moment is defined as the product ஏன் வந்ததுன்னா into வந்ததுனால its pole strength and magnetic length. இது ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. இதோட ஃபார்முலா கேட்டா நம்ம எழுதிட்டோம். ஃபார்முலாக்கு மேல உங்களுக்கு யூனிட் கேட்டாங்க அப்படின்னா இதோட யூனிட் எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த QM அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, போல் ஸ்ட்ரென்த், அதோட யூனிட் வந்து AM, ஆம்பியர் மீட்டர். லெங்க்த்தோட யூனிட் வந்து M, ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால இப்படி மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும். யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், AM ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கிவ் இட்ஸ் ஃபார்முலா. அதே மாதிரி கிவ் இட்ஸ் ஃபார்முலாக்கு பதிலாக கிவ் இட்ஸ் யூனிட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது பி வெக்டார், அதை தான் சொல்றாங்க. இதுக்கும் ஃபார்முலா இருக்கு பாருங்க, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டிவைடட் பை QM. எப்பவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிவிஷன்ல ஃபார்முலா வரும்போது நம்ம ரேஷியோ அப்படின்னு ஒரு மெத்தட்ல டிஃபைன் பண்ணலாம், இல்ல பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட்லயும் டிஃபைன் பண்ணலாம். நம்ம இந்த இதை தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம டெஃபினிஷனை பார்ப்போம், உங்களுக்கு அது ஈஸியா புரியும் பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் as the force experienced by the bar magnet of, அல்லது பெர்னு போடலாம். இந்த இடத்துல ஆஃப்க்கு பதிலா நீங்க என்ன போடலாம்னா we can write it as per unit pole strength அப்படியும் நம்ம எழுதலாம். So it's the force experienced by the bar magnet, force experienced by the bar magnet. இந்த bar magnetங்கிற வேர்டுக்கு பதிலா magnetic dipole அப்படின்னு சொல்லலாம், per unit pole strength. இப்போ இதோட யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், கீழே இருக்கிறதோட யூனிட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆம்பியர் மீட்டர். அப்போ அதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் பர் ஆம்பியர் பர் மீட்டர், அல்லது நியூட்டன் பர் ஆம்பியர் மீட்டர். ஃபார்முலா இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க டெஃபினேஷனை எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதணும், இல்ல டெஃபினேஷனை எழுதிட்டு இந்த யூனிட் எழுதணும். 7th question, differentiate between geometric and magnetic lengths of a bar magnet, give the relation between them. So இங்க 5th பாயிண்ட்ல இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட் வந்து உங்களுக்கு 5 மார்க்லயோ அல்லது 3 மார்க்லயோ இந்த கொஸ்டின் வரலாம். அதுல ஒரு பாயிண்ட் நான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்கேன் பாருங்க. Length of the bar magnet is called geometrical length. Okay. The length between two magnetic poles in a bar magnet is called magnetic length. So இப்ப நான் படத்துல காட்டுறேன் உங்களுக்கு. இந்த படத்துல பாருங்க, இந்த மேக்னெட்டோட டோட்டல் லெங்த் இருக்கு பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும். இதுதான் உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் லெங்த். இதை நம்ம வந்து Lன்னு வச்சுக்கிறோம்னு வைங்க, ஜியோமெட்ரிக்கல் லெங்த். வேறஸ் இதனுடைய சவுத் போல் வந்து கொஞ்சம் உள்ள இருக்கு பாருங்க, இட் இஸ் ஸ்லைட்லி இன்சைட். அதே மாதிரி நார்த் போல் அதே அளவுக்கு உள்ள இருக்கு. இந்த ரெண்டு போலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இங்க வந்து 2L கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. திஸ் இஸ் யோர் 2L. இதுதான் மேக்னெட்டிக் லெங்த். இப்ப ரெண்டுக்கும் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ரிலேஷன் பாருங்க, தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதலாம் போதும். மேக்னெட்டிக் லெங்த் டிவைடட் பை ஜியோமெட்ரிக்கல் லெங்த் இஸ் 5/6. 5/6 நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா 0.333 வரும். 0.833 வரும். ஓகே, அடுத்த क्वेश्चन. Define magnetic flux, give its unit. பேஜ் 133ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. Define magnetic flux. இது வரைக்கும் பாருங்க. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். The number of magnetic field lines crossing any area, அது முக்கியம். யூனிட் ஏரியான்னு போட்டுறக்கூடாது, எனி ஏரியா. நார்மலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெர்பெண்டிகுலர்லி அப்படின்னு அர்த்தம். நார்மல்னா நார்மலா நினைச்சு கூடாது, பெர்பெண்டிகுலர் அதுதான் நார்மலி. இதுதான் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்.
இதோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க, இல்லை இதோட யூனிட் கேட்பாங்க. இதுதான் ஃபார்முலா. ஃபை பி, ஃபைன்னு படிக்கணும். அதை ஃபை பி வந்து மேக்னட்டிசம். ஸோ அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். பின்றது வெக்டார், ஏவும் வெக்டார் தான். ஏவோட டைரக்ஷன் வந்து பர்பண்டிகுலரா இருக்கும் அந்த ஏரியாவுக்கு. டாட் ப்ராடக்ட் போடும்போது எப்பவுமே நீங்க காஸ் தீட்டாவை உள்ள கொண்டு வரணும். இது இன்னொரு மெத்தட்லயும் எழுதலாம். இது நீங்க எக்ஸாம்பிள் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இது வரைக்கும் எழுதினா போதும். இப்போ இந்த ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன வரும்? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ்? நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா இங்க கொடுத்துறேன் நான். ஃபை பி இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. இப்போ பின்றது வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு வந்து 2 யூனிட் இருக்கு. நம்ம ஏற்கனவே போட்டது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூட்டன் பர் ஆம்பியர் மீட்டர் போட்டிருக்கோம். இன்னொரு யூனிட்டும் இதுக்கு உண்டு, வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட யூனிட் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட்ல இருக்கிற அதுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும் பாருங்க, அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃப்ளக்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா வெறும் வெபர் தான். டபிள்யூபின்னு எழுதணும், வெபர். இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு கிவன் ஏரியா, ஸோ அந்த ஏரியாவோட ஒன் மினிட். ஓகே, இதுதான் அந்த ஏரியாவோட ஷேப்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இதுல நிறைய கிராஸ் ஆகி போகுது. உங்க கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபீல்டு லைன்ஸுக்கு இந்த கிவன் ஏரியா இருக்கு பாருங்க, இந்த ஏரியா இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஏரியாவோட பிளேன் ஆஃப் த ஏரியா, பிளேன் ஆஃப் த ஏரியா பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்கும்? பேரலா இருக்கும்போது ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பெர்பெண்டிகுலர்னா இப்ப நம்ம போட்டிருக்கிற டயக்ராம்ல இருக்க மாதிரி தான். பெர்பெண்டிகுலர் அப்படின்னா நம்ம யூஸ்வலா தீட்டாவை 90 சொல்லுவோம். ஆனா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது தீட்டாவை நீங்க 0ன்னு போடணும். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஏரியான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வெக்டர் வந்து அந்த சர்ஃபேஸுக்கு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போடணும். இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஏரியாவோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். பியோட டைரக்ஷனும் அதே டைரக்ஷன்ல தானே இருக்கு. அப்ப தீட்டா 0 தானே வரும். அப்ப நீங்க தீட்டா 0 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, பி இன்டூ ஏ இன்டூ காஸ் 0, அதாவது பி இன்டூ ஏ மேக்சிமம் வேல்யூ வரும். வேற நீங்க பேரலல் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பேரலல்னா இப்ப நான் இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். இந்த மாதிரி வரிசையா இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஏரியா வந்து பேரலா இருக்கு. இந்த ஏரியா வந்து இதுக்கு பேரலா இதே டைரக்ஷன்ல இருக்கு, பேரலா. அப்போ நீங்க ஆங்கிள் பாருங்க, இதுக்கும் 90 வந்துடும். அப்ப தீட்டா 90 போடும்போது BA cos 90 வரும். cos 90 0ன்றதுனால ஆன்சர் வந்து 0 வரும். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், இல்ல 1 மார்க்ல கூட கேட்கலாம். சிம்பிளா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் when the plane of the area is perpendicular. அப்ப நீங்க வந்து இதை எழுதணும், இந்த ஸ்டெப் எழுதணும். இந்த ஃபார்முலா கூட நீங்க எழுதி போடுறது நல்லது. cos 0ன்னு போட்டு BA பிராக்கெட்ல மேக்ஸிமம்னு போடணும். when the plane of the area இல்லைன்னா when the area is parallelனு சொன்னாங்கன்னா, நல்லா கவனிங்க, parallelனா நீங்க 0 போடக்கூடாது, 90ன்னு போடணும். போட்டு 0ன்னு ஆன்சர் எழுதணும். அடுத்த கொஸ்டின் அதே பேஜில் தான் இருக்கும். டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இங்க பாருங்க, இதுதான் அதனுடைய டெஃபினிஷன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டெஃபினிஷன் என்ன வருதோ அதை வந்து பர் யூனிட் ஏரியான்னு நம்ம சொல்லிடணும், அவ்வளோதான். இப்போ நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. தி நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதே தான் இங்கே இருக்கும் பாருங்க. நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங்
அங்கே வந்து எனி ஏரியான்னு கொடுத்துருந்தோம் ஃப்ளக்ஸுக்கு, இங்கே பர் யூனிட் ஏரியான்னு போட்டிருந்தோம். அங்கே நார்மலின்னு போட்டிருக்கோம், இங்கே கெப்ட் நார்மல்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். டு த டைரக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அது இங்கேயும் நம்ம ஆட் பண்ணலாம். அந்த எக்ஸ்ட்ரா டு த டைரக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த டெஃபினேஷன்லையும் எழுதலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ இதோட சிம்பிள் வந்து பி வெக்டார் தான், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அப்போ ஆப்வியஸ்லி இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். இதை நம்ம வெபர் மீட்டர் இன்வர்ஸ் 2 அப்படின்னு எழுதலாம். இதுக்கு இன்னொரு யூனிட் பேரும் உண்டு, கேபிட்டல் டி, அதாவது டெஸ்லா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸ்டேட் த கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா இன் மேக்னட்டிசம். பேஜ் 134ல இருக்கு. இருக்கும் 134ன்னு சொல்லிட்டு 135ல இருக்கும். இதை பாருங்க. இது வந்து நீங்க இந்த ஃபார்முலா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியா நீங்க இதை எழுதிடலாம். இந்த ஃபார்முலா முதல்ல பாருங்க. எஃப் பத்தி தான் சொல்றோம். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதுதான் நம்ம இங்க இந்த எஃப். ஏன்னா அட்ராக்ஷனும் இருக்கும் ரிப்பல்ஷனும் இருக்கும். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 மேக்னெட்டிக் போல்ஸ், நார்த்து சவுத், அதெல்லாம் மேக்னெட்டிக் போல்ஸ். இந்த சிம்பிளுக்கு வந்து நம்ம ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம். நேருக்கு நேரம் மேலே இருந்ததுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லணும். கீழே இருந்ததுன்னா, கீழே இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லணும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, எதுக்கு ப்ரொபோர்ஷனல் பாருங்க, ப்ராடக்ட். இங்க ஒரு இன்டு வருது. ப்ராடக்ட் ஆஃப் தேர் போல் ஸ்ட்ரெங்ஸ், அந்த ரெண்டு மேக்னெட்டிக் போலோட போல் ஸ்ட்ரெங்க், ஒன்று QMA இன்னொன்று QMB, அதனுடைய ப்ராடக்ட் கீழே இருக்கு பாருங்க. அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, இங்க ஸ்கொயர் வருது மேலே, அதனால ஸ்கொயர் ஆஃப் த ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ அப்போ நான் படித்து காட்டிடுறேன். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் directly proportional to the product of their pole strengths and inversely proportional to the square of the distance between them. அதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா முடிந்தால் நீங்க எழுதுறது நல்லது. இந்த ஃபார்முலாவை எழுதுறது நல்லது. அடுத்த கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின். பார் மேக்னெட் கொடுத்துருக்காங்க, அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட், அதாவது PM வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.5 ஜூல் பர் டெஸ்லா. என்ன கேட்டிருக்காங்க, calculate the magnitude and direction of the magnetic field B கேட்டிருக்காங்க, produced by the bar magnet which is kept at a distance R கொடுத்துருக்காங்க. distance is equal to 0.1 meter from the center of the bar magnet along the முக்கியமான வேர்டு axial line. ஓகே, ஃபார்முலா நீங்கள் ரீகால் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அந்த ஃபார்முலாவை நான் அப்படியே எழுதுறேன். B is equal to, வெக்டரில் எழுதுனீங்கன்னா B is equal to mu naught by 4 pi 2 PM வெக்டார் போடலாம், இல்லை 2 PM divided by R cube I cap அப்படின்னு போடலாம். இப்போ இதில் வந்து மியூ நாட்டோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்னிடியூட் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதனால் மேக்னிடியூட் B is equal to வெறும் வேல்யூவை மட்டும் எழுதுங்க. மியூ நாட் பை 4 pi 2 PM divided by R cube மேக்னிடியூட்னு எழுதிக்கோங்க. மேக்னிடியூட்னா அதோட வேல்யூ. மியூ நாட்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 4 pi into 10⁻⁻⁷, கீழே ஒரு 4 pi into 2 into மேலே பாருங்க 0.5 தான் PM ஓட வேல்யூ, டிவைடட் பை R ஓட வேல்யூ வந்து 0.1 அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா. இதை நீங்கள் வந்து 10⁻⁻1ன்னு எழுதுனா அதே தான், அது ரெண்டும் ஒன்று தான். 0.1ங்கிறது என்னன்னு பாருங்களேன், 1/10 தானே அது. இந்த 10 மேலே கொண்டு போனால் நான் பாருங்க 1 into 10⁻⁻1ன்னு வரும். அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். ஆரோட ஆறு தான் கியூப். மேலே இருக்கிற இந்த 2வையும் 0.5வையும் மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். திஸ் வில் கிவ் யூ 1. அப்போது அதால் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். 4 பையை கேன்சல் பண்ணிவிடுங்க. மேலே ஒரு 10⁻⁻7 இருக்கா, இன்டூ 1 அதே தான், டிவைடட் பை கீழே 10⁻⁻3 அது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கியூப் பண்ணிங்கன்னா. இதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும், 10⁻⁻3 மேலே போகும்போது 10⁻+3 ஆகும். மேலே இருக்கிற -7 அது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10⁻⁻4 வரும்.
டெஸ்லா அதோட யூனிட். டைரக்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னா இட் இஸ் அலாங் த பிஎம்மோட டைரக்ஷன். பிஎம்மோட டைரக்ஷன்ல தான் இருக்கு, which is nothing but from south to north. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா இட் இஸ் along the x axis அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். இதுவும் வந்து புக்ல இருக்கிற ப்ராப்ளம் தான். பேஜ் நம்பர் 140ல இதுக்கான சொல்யூஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் இது, கன்சிடர் a magnetic dipole which on say switching on external magnetic field orient only in two possible ways. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு இதை நீங்கள் மேக்னெட்டிக் டைப்போல, அதாவது ஒரு பார் மேக்னெட்டை வைக்கிறீங்க. அது ரெண்டு மெத்தடில் அல்லது ரெண்டு பாசிபிள் வேஸில் வந்து அது ஓரியன்ட் ஆகும், அதாவது வந்து அலைன் ஆகும், அது கடைசியில் வந்து நிற்கும். ஒன்று வந்து அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், பேரலல்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அனதர் ஆன்டி பேரலல் அப்படின்னா ஆப்போசிட். பாருங்க, இதுதான் மேக்னெட்டிக் டைப்போல்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் நான் எடுத்துக்கிறேன். மேக்னெட்டிக் டைப்போலை நான் சிம்பிளாக வரைஞ்சிக்கிறேன். இது சவுத்து, இது நார்த்து. மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் ஆன் பண்ணோன்னா இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு பேரலாக இருக்க மாதிரி நான் முதல்ல காட்டுறேன். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. பிஎம்மோட டைரக்ஷன் சவுத்துலேருந்து நார்த்து. ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, முதல்ல ஃபார்முலாவை எழுத கற்றுக்கோங்க. ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. U is equal to minus PM into B into cos theta. இதில் வெக்டர்லாம் வராது, ஏன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி தான் அது. மைனஸ் PM B cos theta. இப்போ இந்த இடத்துலலாம் தீட்டா வந்து நீங்கள் நார்மலாக என்ன ஆங்கிள்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பியோட டைரக்ஷன் இதோ பாருங்கள் எப்படி இருக்கு. B is in this direction. PM அதுவும் அதே டைரக்ஷனில் தான் இருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கு. தீட்டா வந்து 0. காஸ் 0 என்ன வரும், 1. அப்போ ஆன்சர் வந்து இந்த கேஸில் U is equal to minus PM into B into 1 வரும். இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் கேஸில் ஆப்போசிட், அதாவது ஆன்டி பேரலல். மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்படியே போட்டுப்போம். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது போய் அலைன் ஆகுது. இப்படி இந்த பக்கம் நார்த் வந்துடுது, இந்த பக்கம் சவுத் வந்துடுது. இப்போ நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. பியோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், பிஎம் அதோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். இங்கே நான் அந்த பிஎம்ஐ வரைஞ்சேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஆங்கிள் வந்து 180 வருது பாருங்க. U is equal to, திரும்ப ஃபார்முலா எழுதி தான் நான் எழுதுறேன், மைனஸ் PM B cos theta. தீட்டா வந்து 180, காஸ் 180 பார்த்தீங்கன்னா -1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், U is equal to minus PM B into -1. அப்போ பாசிட்டிவ் ஆகிடும் இந்த ஆன்சர். இதுவும் 2 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்தது டிஃபைன் மேக்னடைசிங் ஃபீல்ட், கிவ் இட்ஸ் யூனிட். பேஜ் 141ல இருக்கு. பேஜ் 141, மேக்னடைசிங் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஹெட்டிங்ல இருக்கு பாருங்க. இதுதான் அதோட டெஃபினேஷன். யூனிட் கிளியரா கொடுத்துருக்காங்க. The magnetic field which is used to magnetize a sample or specimen. sample எதுனா போறோம், it is called magnetizing field. அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பர் மீட்டர். சிம்பிள் வந்து இதுக்கு வந்து H, இது ஒரு வெக்டார். அடுத்த கொஸ்டின் அப்படியே போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து டிஃபைன் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. மியூ ஆர்னு சொல்லுவோம், அதுதான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அதோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் யூனிட் போல ஃபார்முலாவும் கேட்கலாம். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் டெஃபினிஷன். இந்த ஃபார்முலாவை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஈஸியா நீங்க டிஃபைன் பண்ணிடலாம். மியூங்கிறது வந்து அப்சல்யூட் பெர்மியபிலிட்டின்னு பேர் மியூக்கு. மியூ நாட்டுங்கிறது என்னன்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதோட ரேஷியோ தானே இது. அப்போ இந்த ரேஷியோன்ற வேர்டை போட்டால் போதும். நான் இப்போ படிக்கிறேன் பாருங்க. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ. ரேஷியோனா இந்த டிவிஷனுக்காக ரேஷியோங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். பிட்வீன் எதுக்கும் மேலே இருக்கிற குவான்டிட்டி. அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம், எந்த மீடியமோ அதோடது, டு சேர்க்கணும், டு த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் கீழே இருக்கிறது. இப்போ இந்த மியூவோட யூனிட்டும் ஹென்ரி பர் மீட்டர் தான். கீழே இருக்கிற பாருங்க, தான் ஃபார்முலா. மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை மியூ நாட்.
ratio between absolute permeability of the medium to the இல்லை அண்டுன்னு போடலாம் permeability of free space. மேலே இருக்கிற குவான்டிட்டியோட யூனிட்டும் ஹென்ரி பர் மீட்டர் தான், கீழையும் ஹென்ரி பர் மீட்டர் தான். ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒன்றுன்னு வரும். ஒன்றுனா என்ன அர்த்தம்னா நோ யூனிட்னு எழுதணும். நோ யூனிட். யூனிட்டுக்கு பதிலாக ஃபார்முலா கேட்டால் நீங்கள் இதை எழுதணும். அடுத்தது 15th question, define intensity of magnetization. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் அதோட ஃபார்முலா. இதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் ஈஸியா. சிம்பிள் வந்து m. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் நான் இங்கேருந்தே சொல்றேன் பாருங்க. இது வந்து நம்ம டிவிஷன் வரதுனால ரேஷியோங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம், இல்லை பர் யூனிட்னு சொல்லலாம். நம்ம அந்த பர் யூனிட் தான் யூஸ் பண்ண போறோம். பிஎம்ன்றது என்னது உங்களுக்கு நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட், அதுதான் பிஎம். கீழே வால்யூம் வரதுனால per unit volume of the material. இதோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா நீங்க இதை எழுதணும். ஸோ ஃபார்முலா இங்கே எழுதுறோம் பாருங்க. m vector is equal to, ஃபார்முலா வந்து m vector equal to pm vector divided by v. நான் திரும்ப சொல்றேன், ரேஷியோக்கு பதிலாக பர் யூனிட் யூஸ் பண்றோம். ரெண்டுல எதை வேணா யூஸ் பண்ணா, பட் பர் யூனிட் தான் இங்கே கரெக்டாக இருக்கும். இட் இஸ் த நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் per unit volume of the material. இப்போ இதோட யூனிட் என்னன்னு நம்ம யோசிப்போம். pm அதோட யூனிட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை வால்யூமுக்கு வந்து மீட்டர் கியூப் வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா ஆம்பியர் பர் மீட்டர் தான் வருது. இதோட சிம்பிள் m. நம்ம ஏற்கனவே பார்த்த h, இதோட யூனிட்டும் நமக்கு ஆம்பியர் பர் மீட்டர் தான் நம்ம சொன்னோம். ரெண்டுமே ஒரே யூனிட் தான் பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் மென் பை மேக்னெட்டிக் இண்டக்ஷன்? இது புக்ல இருக்கிற கொஸ்டின். இது பேஜ் 142. அதுல நம்ம இந்த டெஃபினேஷனை பார்க்குறோம் பாருங்க. இதுதான் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்றாங்க. இங்க பாருங்க டெஃபினேஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அவ்வளவுதான். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அ ஸ்பெசிமன் b vector is equal to, இந்த சிம்பிள் ஈக்குவல் டுங்கறனால ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கிறோம். பிளஸ் வரதுனால சம்ங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். சம் ஆஃப் எதனுடைய சம் பாருங்க, b நாட். b நாட்ங்கிறது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் இன் வேக்யூம் டியூ டு த மேக்னடைசிங் ஃபீல்ட். bm அப்படின்னா என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த இன்டியூஸ்ட் மேக்னட்டிசம். ஃபர்ஸ்ட் வந்து b நாட்னா இன் வேக்யூம், bm அப்படின்னா இன்டியூஸ்ட் மேக்னட்டிசம் டியூ டு இன்டியூஸ் மேக்னட்டிசம். ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா வர்றது தான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதோட யூனிட்டும் வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், டிஃபைன் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி, கிவ் இட்ஸ் ஃபார்முலா. பேஜ் அகைன் 142. அகைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். டிஃபைன் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. ஸோ சசெப்டிபிலிட்டியோட ஃபார்முலாவை பார்த்துப்போம், அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, இதுதான் ஃபார்முலா. நான் ஃபார்முலா இங்கே எழுதி காட்டுறேன். இது வந்து நம்ம கை எம்னு சொல்லணும். கை நம்ம தமிழ்ல கைன்னு சொல்லணும் இல்லையா, அது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். கை எம், கை எம். இந்த சிம்பிள் வந்து கிரீக் சிம்பிள், அதனால அதை அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். கை எம் இஸ் ஈக்குவல் டு, மேக்னிடியூட் மட்டும் நான் எழுதுறேன், எம் டிவைடட் பை ஹெச். எம்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், விச் இஸ் நத்திங் பட் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இல்லையா. எம் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஹெச்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்னடைசிங் ஃபீல்டு, மேலே பார்த்தோம். ரெண்டுனுடைய ரேஷியோ இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் பாருங்க. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இன்டியூஸ்ட் இந்த மெட்டீரியல்னு ஆட் பண்றாங்க. 2 ரேஷியோ போடும்போது 2 போடணும், இல்லை பிட்வீன் போடணும், டு த மேக்னடைசிங் ஃபீல்ட். ரொம்ப ஈஸி டெஃபினேஷன். இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே ஹென்ரி பர் மீட்டர் தான், சாரி ஆம்பியர் பர் மீட்டர் தான். இதுவும் ஆம்பியர் பர் மீட்டர், இதுவும் ஆம்பியர் பர் மீட்டர். ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 1 வரும், அப்போ நோ யூனிட். 18th கொஸ்டின், கிவ் த கியூரிஸ் லா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புக்ல இல்லைன்னாலும் இது இம்பார்ட்டன்ட். புக் பேக்ல இருக்காது, ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் 145. டிஃபைன் Curie temperature. ஸோ Curie's law அல்லது ஸ்டேட் Curie's law. இது நீங்க எதை எழுதணும்னா இந்த போர்ஷன் மட்டும் எழுதினா போறோம். The magnetic susceptibility decreases with the increase in temperature. இந்த ஃபார்முலாவை நீங்க எழுதிருங்க.
chi m susceptibility இல்லையா, proportional to 1 by t. ஸோ இதை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் கியூரிஸ்ல நான் இங்கே எழுதி காட்டிடுறேன் உங்களுக்கு. மேக்னெட்டிக் ஃபுல்லாக எழுதணும் நீங்கள் எக்ஸாமில். சசெப்டிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by வருது இல்லையா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு the temperature. Tனா டைம் கிடையாது, இந்த இடத்துல டெம்பரேச்சர் சிம்பிள் பாருங்க. இந்த ஃபார்முலாவை எழுதிடணும். ப்ரொபோர்ஷனல் டு 1 by t போட்டா போறோம். இல்ல chi m is equal to the Curie constant divided by t. அடுத்தது state the two processes that take place in a ferromagnetic material when it is placed in external field. இப்படி கேட்கலாம். இல்லைன்னா புக்ல கேட்டிருக்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்கலாம். புக் பேக்ல வாட் ஹேப்பன்ஸ் டு த டொமைன்ஸ் இன் அ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். பேஜ் 145ல இங்க இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு ப்ராசஸை நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா the domains, அந்த டொமைன்ஸ் என்ன ஆகும் பாருங்க. the domains which are having the magnetic moments parallel, இதான் keyword, parallel to the field, அதாவது external field, they grow bigger in size. எந்தெந்த டொமைன்லாம் மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு பேரலாக இருக்கோ அதெல்லாம் வந்து சைஸ் பெருசாகும். இப்போ நான் இந்த படத்தில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டயக்ராமில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இல்லை. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து ஹெச் கிடையாது. ஹெச் வந்து 0. செகண்டில் தான் உங்களுக்கு ஹெச் யூஸ் பண்ணுறாங்க. ஹெச் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த ஹெச் இல்லாத இருக்கிற அந்த டொமைன்ஸ் பாருங்கள், இது எல்லாமே டொமைன் தான். இதெல்லாம் டொமைன் தான். இப்போ இந்த டொமைனுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இது டவுன்வர்டில் இருக்குது, இது லெஃப்டில் அப்வர்டாக இருக்குது, இந்த மாதிரி இதுவும் டவுனில் இருக்குது, அந்த மாதிரி. இப்போது ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்கள். ஃபீல்டோட டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட். இப்போ அந்த டைரக்ஷனில் இருக்கிற மொமெண்ட் தானே இந்த டைபோல் மொமெண்ட் இந்த டொமைனில் தான் இருக்குது. இதோட சைஸ் மட்டும் என்ன இருக்கு பாருங்கள், பெருசாக இருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். புரியுதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் திரும்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிக்கிறேன் பாருங்கள். The domains having, அதாவது which are having magnetic moments parallel to the field. பாருங்க, இதுதான் ஃபீல்டோட டைரக்ஷன் இதுதான் இல்லையா? ஃபீல்டோட டைரக்ஷன் இது. அந்த டைரக்ஷன்ல இருக்கிற டொமைன், அந்த டைரக்ஷன்ல இருக்கிற மேக்னெட்டிக் மொமெண்ட் மட்டும் பெருசாகும். they grow bigger in size. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட், the other domains, அப்போ மற்றது என்ன ஆகும்? parallel இல்லாததெல்லாம், not parallel to the field, they are rotated so that they are aligned with the field. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காது. இப்போ பாருங்க, இது டவுன்வர்டாக இருக்கு இல்லையா? இந்த இதோட டைரக்ஷன் பாருங்க. இப்போ ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு அந்த டைரக்ஷனுக்கு கிட்டத்தட்ட திரும்பிடுச்சு. டவுன்வர்டாக இருந்தது, இப்போ ஹரிசாண்டலாக வந்துருச்சு. மற்றதெல்லாமும் அதே மாதிரி இப்போ இது லெஃப்ட் சைடில் மேலே போகுது, ஆனால் இந்த பக்கம் ரைட்டில் திரும்பிடுச்சு பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து பேரலாக இருக்கிறது grow in size, அதர் டொமைன்ஸ் வந்து ரொட்டேட்டட். இதுதான் கீவேர்ட். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் Curie டெம்பரேச்சர்? பேஜ் 147 இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. இதுதான் Curie டெம்பரேச்சர். இந்த பாயிண்ட் எழுதணும். அட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் the ferromagnetic material becomes paramagnetic. மாற்றி எழுதுனா மார்க் வராது. ferromagnetic material becomes paramagnetic. this temperature is known as Curie temperature. Curie டெம்பரேச்சரோட சிம்பிள் TCன்னு போட்டா போதும். Curie Weiss law அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் இதே தான். மேலே இருக்கிறத எழுதிடணும். as temperature increases, ferromagnetism decreases due to the increased thermal agitation of the atomic dipoles. this is called Curie Weiss lawன்னு எழுதணும். அதோட ஃபார்முலா தான் இங்கே கீழே கொடுத்துருக்கு. ரெண்டு கொஸ்டின், ஒரு கொஸ்டின் தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கான ஆன்சரும் இதுலேயே உங்களுக்கு இருக்கு. அடுத்தது, வாட் இஸ் ரெமானன்ஸ்? பேஜ் 149. வாட் இஸ் ரெமானன்ஸ்? இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஹிஸ்டரிசிஸ்ன்ற ஹெட்டிங்குள்ள இருக்கும். ரெமானன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ், இதெல்லாம் அழகாக 2 மார்க்கில் கேட்கலாம். டிஃபைன்ட் அஸ் த எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் டு ரீடைன் மேக்னட்டிசம் இன் தம் ஈவன் ஆஃப்டர் த மேக்னடைசிங் ஃபீல்டு டிஸப்பியர்ஸ். ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறோம். அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமாவும் டிஸப்பியர் ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த மெட்டீரியலில் மேக்னட்டிசம் கொஞ்சம் ரீடைன் ஆகும், தங்கிரும். அதுக்கு தான் வந்து ரெமானன்ஸ் அப்படின்னு பேர். அடுத்த கொஸ்டின் இதுலேயே இருக்கு பாருங்க, இந்த பேஜில் இருக்கும். வாட் இஸ்
coercivity. Question number 22. What is coercivity? Coercivity oda definition inga irukku. The magnitude of reverse magnetizing field for which the residual magnetism of the material vanishes. The residual magnetism is the remanence. So the magnitude of the reverse magnetizing field for which the residual magnetism vanishes is called coercivity. அடுத்தது அதுவும் இந்த பேஜில் தான் இருக்கு. Define or what is hysteresis? கீழே இருக்கு பாருங்க, ரொம்ப சின்ன question. The phenomenon process, phenomenon of lagging of magnetic induction behind the magnetizing field. இதுல magnetic induction na B. So B வந்து B lagging behind H. So the phenomenon of this one, magnetic induction lagging behind the magnetizing field, is called hysteresis. அடுத்த question, differentiate between the properties of permanent and electromagnets. Page 150. Permanent magnetuக்கும் electromagnetனா temporary magnetuக்கும் என்ன difference ன்னு கேக்குறாங்க. 158. இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க சொல்லணும். ஒரு 2 பாயிண்ட்டும் 3 பாயிண்ட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ரிட்டன்டிவிட்டி நான் எடுத்துக்கிறேன். ரிட்டன்டிவிட்டி பாருங்க இங்க ஹையா இருக்கா, அப்படியே நீங்க டேபிள் போட்டு எழுதிடணும். லெஃப்ட் சைட்ல பெர்மனன்ட் மேக்னெட் போட்டு, இங்க பாருங்க ரிட்டன்டிவிட்டி லோ. அடுத்தது கோயர்சிவிட்டி பாருங்க, கோயர்சிவிட்டி ஹையா இருக்கா, இங்க பாருங்க லோ கோயர்சிவிட்டி. பெர்மியபிலிட்டி பாருங்க இங்க லோவா இருக்கு, இங்க பெர்மியபிலிட்டி வந்து ஹை, இனிஷியல் பெர்மியபிலிட்டி. இந்த 3 பாயிண்ட்ல நீங்க 2 எழுதினா போறோம், 3மே எழுதினாலும் வெல் அண்ட் குட். அவ்வளவுதான், அந்த பாயிண்ட் போறோம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எழுதலாம். எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. கார்பன் ஸ்டீல், இங்க வந்து சாஃப்ட் அயன். ஸோ இதை நீங்க டேபிளா போட்டு நீங்க எழுதணும்னா இப்படி எழுதணும். ஸோ லெஃப்ட்ல வந்து பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அல்லது பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இங்க வந்து எலக்ட்ரோ மேக்னெட், அதாவது டெம்பரரி எலக்ட்ரோ மேக்னெட். என்னென்ன பாயிண்ட் எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன்டிவிட்டி, அடுத்தது கோயர்சிவிட்டி, அடுத்தது பெர்மியபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ரிட்டன்டிவிட்டி வந்து ஹை ரிட்டன்டிவிட்டி. இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க கரெக்டா எழுத கத்துக்கணும். அப்படியே மாத்தி எழுதணும், லோ ரிட்டன்டிவிட்டி ஃபுல்லா எழுதணும். அடுத்தது ஹை கோயர்சிவிட்டி, கோயர்சிவிட்டி. இதுல பாத்தீங்கன்னா லோ கோயர்சிவிட்டி வரும். இதுல வந்து லோ பெர்மியபிலிட்டின்னு வரும், பெர்மியபிலிட்டி. இதுல வந்து ஹை பெர்மியபிலிட்டி வரும், ஆனா இனிஷியலா அந்த வேல்யூ ஹையா இருக்கும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் நீங்க அதையும் எழுதுறது பெட்டர். ஸோ இது 24th கொஸ்டின். அடுத்தது 25. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் diamagnet, paramagnet and ferromagnetic materials on the basis of their susceptibility. புக்ல இது வேற இடத்துல இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ்ல கொடுத்துருப்பாங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ நான் டயா ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அடுத்தது பேரா, அடுத்தது ஃபெர்ரோ. இப்படி ஒரு டேபிளர் காலம் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து சசெப்டிபிலிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, சசெப்டிபிலிட்டி வந்து உங்களுக்கு லோ வேல்யூவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். இதுல டயாமேக்னட்டிசம்ல. பாராமேக்னட்டிசம்ல பாத்தீங்கன்னா லோ வேல்யூவா இருக்கும், ஆனா பாசிட்டிவா இருக்கும். ஃபெரோமேக்னட்டிசம்ல பாத்தீங்கன்னா ஹை அல்லது வெரி ஹை கூட போடலாம், பாசிட்டிவா இருக்கும். இது ஒரு. அடுத்தது இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இண்டிபெண்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது குறையும் போது மாறாது. இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் 25 questions இன் 2 mark செக்ஷன் ஃப்ரம் பேஜஸ் 126 to 150. அதாவது 3.1 டாபிக்லேருந்து 3.6 வரைக்கும். நல்ல இதுக்கு ஆன்சர்ஸை நீங்கள் திரும்ப பார்த்து நோட்டில் எழுதிக்கோங்க.
ரிவைஸ் பண்ணிடுங்க. நிறையா தரம் படித்து நீங்கள் அதை எழுதி பார்க்கும்போது அல்லது சொல்லி பார்க்கும்போது அதாவது ரீகால் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெமரைஸ் பண்ணுறதுங்கிறது கிடையாது. நீங்கள் அடிக்கடி அதை ரீகால் பண்ணி பார்க்கணும். அடிக்கடி அதை முடிஞ்ச வரையும் நீங்கள் எழுதி பார்க்கணும். ரைட்டுங்களா? எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்குன்னு நீங்கள் திரும்ப திரும்ப எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ஃபார்முலானா அந்த ஃபார்முலாவை திரும்ப திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சம்ஸ் எல்லாம் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் போட்டிங்கனாலே ஆன்சர் ஓரளவுக்கு வந்துடும். தேங்க்யூ.